பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். மோடி இலங்கைக்கு போகிறதாக ஒரு செய்தி வந்திருக்குது. அதில் நிறைய கான்ட்ரவர்சி ஸ்டேட்மெண்ட் இருக்கிறாங்க. அதானிக்காக தான் உள்ளே போகிறாரு, அதானி கம்பெனி வெளியே போயிடுச்சு, அதனால் அதை மேட்ச் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்திருக்குது. பின்னணியில் என்ன போயிட்டு நினைக்கிறீங்க? இல்லை, அதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம் நானும் பார்க்குறேன். ஆனால் நேரடியாக அதானிக்கு உதவி பண்ணாமல் பின்வாசல் வழியாக அதானிக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது. ஏன் அப்படின்னா, கடந்த காலம் அதானிக்கான ப்ராஜெக்ட்ஸ் கடந்த பிப்ரவரி 15 அதானி நான் வெளியே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதானியாலாம் வெளியே வந்துக்கல, அங்கிருந்து அவர் துரத்தடிக்கப்பட்டிருக்கார். ஏன்னா ஜனவரி மாதமே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர் வெளிப்படையாகவே அறிவித்தார், அதானி கூட போட்டிருக்கிற ஒப்பந்தங்கள் எல்லாமே நாங்கள் மறுபரிசீலனை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மறுபரிசீலனைக்கு பிறகு தான் அதானி வெளியே வர்றாரு. அதானி வெளியே பிப்ரவரி மாதம் 15 வராரு. எனக்கு தெரிஞ்சு மோடி இந்த மாதம் எண்டில் அடுத்த மாதத்துக்குள்ளே அவர் கண்டிப்பாக இலங்கைக்கு போகிறார். அவர் பிம்ஸ்டிக் மாநாடுக்காக தாய்லாந்து போகிறார். தாய்லாந்து போயிட்டு நேரடியாக அப்படியே இலங்கைக்கு இலங்கையிலேருந்து அங்கே ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு தான் இந்தியாவுக்கு வரப்போகிறார். இந்த ப்ராஜெக்ட் அடிப்படையில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இலங்கையினுடைய சிலோனுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு தலைவர் MM ஃபெர்டினாண்டோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியே சொன்னார், முழுக்க முழுக்க மோடி போட்ட ப்ரெஷர் தான் காரணம். அன்னைக்கு இருந்த ஜனாதிபதி எங்களுக்கு ப்ரெஷர் போட்டு இந்த ப்ராஜெக்டை அதானிக்கு கொடுக்க சொன்னார் அப்படிங்கிறது தான் பெரிய ஸ்டேட்மெண்ட்டு. இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் பங்களாதேஷ்லேயும் இருக்குது. பங்களாதேஷ்லேயும் ப்ராஜெக்ட் ரிவோக் ஆகிருக்கு. அது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ இவருடைய இலங்கை விசிட்டை பற்றி இதுக்கு முன்னாடி 2019 மோடி ஜெயித்த உடனே முதலாக இலங்கைக்கு தான் போனார். 2019 பார்த்தீங்கன்னா மோடி விசிட் ஜூன் 2019 போகிறார். இவர் போயிட்டு அங்கே போனது அதானிக்கோட பேச்சுவார்த்தைக்காக தான், பெரிய ஒரு டெர்மினல் ஹார்பருக்காக தான் போனாங்க. அதுக்கு பிறகு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அதை டைரெக்டாக அதானி செயல்படுத்த விடாமல் அதானி அமெரிக்கா ரெண்டும் சேர்ந்து ஃபண்டு பண்ணி இங்கே இலங்கையில் குறிப்பாக 2021 செப்டம்பர் 30-31 கொழும்பு வெஸ்ட் இன்டர்நேஷ்னல் டெர்மினல் ஹார்பர் கான்ட்ராக்ட் அதானிக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஓகே, அது அமெரிக்காவினுடைய ஃபண்டு இருக்குது. ஸோ இந்த டெர்மினல் ஹார்பருங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்தியாவுக்கு வரக்கூடிய பெரிய வணிகமாக இருந்தாலும் சரி, அது சைனாவோட வணிகமாக இருந்தாலும் சரி, ஜப்பான், தாய்லாந்து இப்படிப்பட்ட அந்த வணிகம் நடக்குது பார்த்தீங்களா. குறிப்பாக மிடில் ஈஸ்ட்லேருந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா ஹார்பர் ஷிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாருக்குமே ஹார்பரில் நின்று ரெஸ்ட் பண்ணி அவங்கள திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த தேவையான உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கான எரிபொருளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நிரப்பிட்டு தான் ட்ராவல் பண்ண முடியும். எப்படி இருந்தால் ஹார்பரில் கொஞ்சம் வண்டி ரெஸ்ட் எடுத்து தான் போகும். அதுக்கு முக்கியமாக இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஹார்பர் அப்படிங்கிறது இலங்கை தான். இலங்கையில் இப்போ கொழும்பு, குறிப்பாக திரிகோணமலை தான் முக்கியமான ஒரு ஹார்பர். ஸோ அப்போ இலங்கை ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போது இந்த வர்த்தகருக்கு பார்த்தீங்களா, இதில் அதானி அவருடைய கையை ஓங்கணும் அப்படிங்கிறதுக்காக, குறிப்பாக அமெரிக்காவும் ஓங்கணும் எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க, சைனா வர முயற்சி பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக அதானி இந்த வெஸ்ட் கொழும்பு டெர்மினல் அதானிக்காக கைமாற்றப்படுது. பிற்பாடு இது சைன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இது செப்டம்பரில் கையெழுத்தாகுது. அக்டோபர் 2021 25 26 2 நாள் அதானி இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறக்காக தான் இங்கே போகிறாரு, இலங்கை போகிறாரு. போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு அவங்களோட ஒரு அஃபீஷியல்ஸ் ஒரு 3 பேர்த்தோட முழுக்க தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் ஃப்ளைட் ஹெலிகாப்டரில் சுற்றி வர்றாரு. சுற்றி வந்துட்டு மன்னார், பொன்னேரி நினைக்கிறேன், இந்த 2 பகுதியில் குறிப்பாக விண்ட் எனர்ஜி, க்ரீன் எனர்ஜிங்கிற பேரில் அந்த சோலார் பவர் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை அப்போவே நடந்துச்சு. இந்த ஒப்பந்தம் 2021 மார்ச்சில் MOU சைன் ஆயிடுச்சு. இது சைன் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு தான், குறிப்பாக 2022 ஜூன் மாதம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒப்பந்தங்களை அதானிக்கு கொடுக்க சொல்லி மோடி ப்ரெஷர் பண்ணார் அப்படின்னு MM ஃபெர்டினாண்டோ ப்ரெஸ் மீட்டில் வெளியே சொல்கிறார். ஓகே, இந்த பிரச்சனை அப்போவே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எதிர்க்கட்சிகள் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அதானிக்கு கொடுக்கறதுக்காகவே அவங்க காலங்காலமாக பின்பற்றிட்டு வந்த ஒரு காம்படிட்டிவ் சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தை காலி பண்ணியிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தில். குறிப்பாக அன்றைக்கி ராஜபக்சே குடும்பங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. ராஜபக்சே குடும்பங்களோட அது கோத்தபாய ராஜபக்சே எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றுறாங்க. காம்படிட்டிவ் சிஸ்டம் வேண்டியதில்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாம்ஸ்னூடாகவே இந்த டெண்டரை அதானிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இதுக்கு முழு ப்ரெஷர் கொடுத்தது மோடி தான், இந்திய அரசு தான் அப்படிங்கிறது அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. சொல்லி 24 மணி நேரத்தில் அந்த சேர்மன் பதவியை ரிசைன் பண்ணுறாரு. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஸோ இதுதான் இலங்கையில் தீயா பற்றி எரிஞ்சுது. எதிர்க்கட்சிகள் பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தாங்க. குறிப்பாக இப்போ ஜெயிச்சு வந்திருக்கக்கூடிய JVP கவர்மெண்ட்டெல்லாம் அன்றைக்கி பயங்கரமான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. திசநாயக்கா அன்றைக்கி அவர் தலைவராக இருந்தார் கட்சியினுடைய, இன்றைக்கி அவர் தான் ஜனாதிபதியாக இருக்கார். இந்த டீம் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ராஜபக்சே குடும்பத்தின் மீது பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா திருப்பியும் ரணில் 23 அவர்
இடைக்காலத்தில் இருந்தப்போ ரணிலும் இந்த எம்ஓயூவில் கையெழுத்து போட்டார். அதானிக்கு ஃபேவராக தான் செயல்பட்டார். ஆனால் அப்போ இருந்தே எதிர்ப்பு தெரிவிச்சது. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் இந்த தேர்தல் மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா இலங்கையில், அதுக்கு அதானி ப்ராஜெக்டினுடைய மையமும் ஒன்று காரணம். ஏன்னா ஒரு பக்கம் என்விரான்மெண்டல்ஸ் சுற்றுப்புற சூழல் சார்ந்த ஆட்கள் வந்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினாங்க. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகளும் இடதுசாரி அரசியலும் இவங்க முழுக்க அதானிக்கு கொடுக்கறதுக்காகவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிருக்காங்க. இப்போ அதானிக்கு நீங்கள் கொடுக்கலாம் அரசியலமைப்பு சட்டத்தை கூட மாற்றி, மக்களுக்கு நல்லதான் அப்படின்னு தான் முக்கியம், மக்களுக்கு நலன் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ கரண்ட்டை கன்சியூம் பண்ணுறதை விட 70% அதிகமாக காசு கொடுத்து கரண்ட்டை வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த பிரச்சனைக்காக தான் அது தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. இதே பிரச்சனை தான் பங்களாதேஷ்லேயும். ஸோ இப்போ இந்த பிரச்சனை உச்சமாகுது. புது கவர்மெண்ட் வருது ஜனவரியில் புது கவர்மெண்ட் வந்த உடனே முதல் வேலையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதானிக்கு போட்ட ப்ராஜெக்டை நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் திருப்பி ரிவ்யூ பண்ணுறோன்னு சொல்லி தூக்கி குப்பையில் போட்டாங்க. அதானி இது குறிப்பாக இந்தியாவிலிருந்து எக்கச்சக்கமான ப்ரெஷர்ஸ் வந்து கவர்மெண்ட் சைடில் போயிருக்கு. எதையுமே பொருட்படுத்தாமல் அந்த கவர்மெண்ட் விட்டுட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் பிப்ரவரி 15 நான் இலங்கையை விட்டு வெளியே வரேன்னு அவரே சொல்லிட்டு வந்துட்டார். ஆனால் நிர்வாக சிக்கல் இருக்குது, அதனால தான் நாங்கள் வெளியே வந்துட்டோன்னு அவர் சொல்கிறாங்க. இதுதான் நிர்வாக சிக்கல், வேறு ஒன்றும் கிடையாது. நீ அதிக விலை கொடுத்து கரண்ட்டை விற்க முயற்சி பண்ணுற, அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நீ த்ரூ காம்படிட்டிவ் பிட்ஸில் வரணும், ஏலத்தில் வரணும், அதில் நீ வரமாட்டேங்கிற. அதில் நீ வந்தீங்கன்னா நீ வரவே மாட்டேன். கண்டிப்பாக அவன் ஏலத்துக்கு நீ வான்னு கூப்பிட்றான், ஏலத்துக்கு நீ போனீங்கன்னா நீ வரமாட்டேன். ஏன்னா நீ கோட் பண்ணுற ரேட் இருக்குல்ல, அந்த ரேட் அவன் ஏற்றுக்க மாட்டான். ஸோ ஏற்கனவே இவங்க ப்ரீ டெவலப்மெண்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டாங்க, போய் இடம்லாம் வாங்கி ரெடியெல்லாம் பண்ணாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு கைவிட்டு வர்றான். இதே நிலைமை நைரோபியில் வந்துச்சு. 2024 எலெக்ஷனில் ஜெயித்த உடனே முதல் மோடி போன நாடு ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸ் தான். நைரோபிக்கு தான் போனார். போய் உட்காந்து அங்கே பேச்சுவார்த்தை நடத்தினார். ஏன்னா அங்கே அதானிக்கு எதிராக இந்த விண்ட் பவர் ப்ராஜெக்ட் 20 இயர்ஸ் ப்ராஜெக்ட், இதுவும் 20 இயர்ஸ் ப்ராஜெக்ட், இதே மாதிரி இது ஒரு ப்ராஜெக்ட் ப்ளஸ் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட், ரெண்டுக்கு எதிராக அங்கே போராட்டம் நடந்துச்சு. அங்கே இடதுசாரி சக்திகள் எதிர்க்கட்சிகள் வந்து தொடர் போராட்டம் நடத்தினாங்க. அங்கே பேச்சுவார்த்தைக்கு அவர் போனார். ஸோ அப்போ இவர் இப்போ தாய்லாண்டு போகிறார் இல்லை, இந்த மாதம் தாய்லாண்டு போயிட்டு நேரடியாக அவர் கொழும்பு போகிறதே ஒரு பேச்சுவார்த்தைக்கு தான் போகிறாரு. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு என்னென்னு காரணம் சொல்லப்படுது அப்படின்னா, திரிகோணமலையில் ஒரு விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்டும் தெர்மல் எனர்ஜி ப்ராஜெக்டையும் ஒரு உருவாக்க போகிறாரு, அதை இனாக்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக அஃபீஷியல் டாக்குமெண்ட் சொல்லுது. வெளியுறவுத்துறை கொள்கையிலேருந்து சில சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அப்போ இப்போ திரிகோணமலையில் போய் ஒரு ப்ராஜெக்ட் போகிறாரு இல்லைங்களா, அந்த ப்ராஜெக்ட் அரசாங்கம் தான் முதலீடு பண்ணுது அப்படிங்கிறாங்க. இந்திய அரசாங்கத்தினுடைய நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது, சரி நல்ல விஷயம் தானே, இந்திய அரசாங்கம் தானே NTPC சார்பாக தானே போகிறாங்க, இந்தியா முழுக்க வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டில் அதிகமாக யூனிட் வச்சிருக்கிறது கவர்மெண்ட் தான், இது நல்ல விஷயம் தானே அப்படி நம்ம என்கரேஜ் பண்ணலாம். ஆனால் முக்கியமான இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த நேஷனல் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த NTPC இருக்கு இல்லையா லிமிடெட், இந்த நிறுவனத்தை தனியார் மயமாக்குறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. 54% ஷேர் வந்து கவர்மெண்ட் ஹோல்டிங்கு, அதை 51க்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறத பாலிசியாக 2019 முடிவாச்சு. கேபினெட் எக்கனாமிக் அஃபேர்ஸ் கமிட்டி அப்ரூவல் கொடுத்து 2024 போன ஆண்டே இது டிஸ்கஷனில் இருக்குது. வெகு விரைவில் இதை தனியார் மயமாக்குறதுக்கான வேலையை செய்ய போகிறாங்க. 51% கீழே ஷேர்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் முழுக்க தனியாருக்கு போகும். அது யாருக்கு போகுதுங்கிறதான் கேள்வி. ரைட். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் கீழே 2 முக்கியமான யூனிட்ஸ், ஒன்று மகாராஷ்டிரா யூனிட், ரெண்டுமே மகாராஷ்டிரா யூனிட் தான் நினைக்கிறேன். இந்த ரெண்டுமே அதானிக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு, அதானி கைக்கு தான் மாறுது. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நேரடியாக அதானி போய் வேலை முடியலை, அரசாங்க முதலீட்டோடு போய் அங்கே உட்காந்து பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி, லேண்டை வாங்கி பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு கோல் போட்டு தான் தெர்மல் பவர் பிளான்ட் ஒர்க் பண்ணணும். கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட்டை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்காக இந்தியாவோட பொது நிறுவனத்தை காவு கொடுப்பாங்களா? கொடுவாங்க. இப்போ நீங்கள் சிம்பிளாக ஒரு விஷயம் எடுத்துங்க. இப்போ அதானிக்கு வந்து பாகிஸ்தான் பார்டரில் ஒரு பெரிய நிலம் கொடுத்தாங்க, ஒரு மிகப்பெரிய இடம். நான் அதையும் சொல்லி இதுக்குள்ளே வரேன். அந்த நிலத்தை முதல்ல கையகப்படுத்தினது யார், எது பேஸில் கையகப்படுத்தினாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டோட ஸ்டேட் 2 சோலார் பவர் பிளான்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் தான் நிலத்தை கையகப்படுத்தப்பட்டுச்சு. பிற்பாடு இதை அதானிக்கு கொடுக்க சொல்லி ஒரு கிளியர் பண்ணாங்க. இது அதானிக்கு இந்த நிலத்தை கொடுத்துருங்க. நாங்கள் எவ்வளோ நிலம், தோராயமாக எவ்வளோ நிலம் இருக்குது சும்மா பாருங்களேன். அதாவது பாகிஸ்தான் பார்டர் இந்தியா 1 கிலோமீட்டருக்குள்ளே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி 1 கிலோமீட்டருக்குள்ளே கொடுக்கக்கூடாது. 1 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட லேண்டை முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க தான் அதை வந்து நிலத்தை வாங்குறாங்க குத்தகைக்கு. இந்த நிலத்தை நீங்கள் அதானிக்கு கொடுங்கன்னு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அலுவலகம், குஜராத் கவர்மெண்ட் ப்ரெஷர், இது ஒரு பெரிய மீட்டிங் போட்டு கையில் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நிலத்தினுடைய மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ எத்தனை ஏக்கரா இருக்கும்? ஒரு 500 ஏக்கரா. 500 ஏக்கரா, 64,000 ஏக்கரா. ஓகே. இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் 64,000 ஏக்கரா
அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு 1 கிலோமீட்டர் பேசிஸில். இவங்க தான் எல்லையில் ராணுவ வீரர்கள்லாம் பேசுவாங்க. அது மிகப்பெரிய இஷ்யூ. அது தனியாக கூட நம்ம பேசலாம். மிகப்பெரிய இஷ்யூ. இவங்க பண்ணது எல்லாமே இந்தியாவினுடைய இராணுவ கட்டுப்பாட்டு ரூல்ஸ் அண்ட் விதிகளுக்கு நேர் எதிரானது. ஸோ அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல கவர்மெண்ட் கம்பெனிக்கு கொடுத்துட்டு அப்புறம் அந்த கவர்மெண்ட் கம்பெனியினுடைய கிளியரன்ஸை வந்து அதானிக்கு கொடுக்க சொல்லி பண்ணுறது. இப்போ இதே பேட்டர்ன் தான் கொழும்புல இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க, திருகோணமலையில் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ என்டிபிசிலுக்கு போகுது, நாளைக்கு அது அதானிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் தனியார்மயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நேஷனல் தெர்மல் பவர் பிளான்ட்டோட எம்ப்ளாயிஸ் கிட்டத்தட்ட 13,000 பேர் இருக்காங்க. அவங்க போராடிட்டு இருக்காங்க. அந்த நேஷனல் தெர்மலோட மொத்த சொத்து மதிப்பு 2 லட்சம் கோடி. இந்த 2 லட்சம் கோடி சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தனியார்மயமாக்குறது தவறு அப்படின்னு சொல்லி அந்த எம்ப்ளாயிஸ் போராடிட்டு இருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு 10,000 கோடிக்கு மேலே வருமானம் வரக்கூடிய யூனிட்டுகள் எல்லாமே. இத்தனை ஆயிரம் கோடி வருமானம் வரக்கூடிய சொத்து அது. நேரு காலத்தில் உருவாக்கப்பட்ட, காங்கிரஸால் உருவாக்கப்பட்ட சொத்தை இவங்க ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுறதுக்கு வேலை பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, முதல் முறையாக அவங்க திருகோணமலையில் போய் உட்காந்து இந்த ப்ராஜெக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணி இவர் போய் இனாகிரேட் பண்ணுவார். கண்டிப்பாக அடுத்த மாதம் இவர் போய் மோடி இனாகிரேட் பண்ணிடுவார். இனாகிரேட் பண்ணி அரசு முதலீடுகளை நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷேர்ஸை யாருக்கு விற்றுருவார் அப்படின்னா, கம்பெனி அங்கே தான் இருக்கும், ஓனர்ஷிப்பை அதானிக்கு விற்றுட்டு போயிடுவாங்க. இது இவங்க காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் தெர்மல் பவர் ப்ரொடியூசர் யார் அப்படின்னா அதானி தான். அவருக்கு இந்தியாவோட ஃபஸ்ட்டு தெர்மல் பவர் ப்ரொடியூசராக மாறணுங்கிறதா விருப்பம். ரைட். அப்போ யார் ஃபஸ்ட்டாக இருக்காங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. அதை முதல்ல அழிச்சொலி. ஆமாம், அதை முதல்ல அடிச்சு ஒழிச்சிரு. அப்போ அந்த இடத்துக்கு நகரலாம். ஸோ அப்போது ஒட்டுமொத்தமாக அதானி அங்கிருந்து துரத்தப்பட்டுட்டார், எங்கள் இலங்கையிலேருந்து. அந்த பேச்சுவார்த்தைக்கு இவர் போகிறாரு. ஏன் துரத்துனீங்க அப்படின்னு, விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட் திருப்பி அதானிக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இவங்களுடைய பார்கெனிங் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பக்கம் நேஷனல் தெர்மலை கொண்டு வந்து நான் வந்து திரிகோணமலையில் விண்ட் எனர்ஜியும் தெர்மல் எனர்ஜியும் நான் போட்டு தர்றேன், நீங்கள் தயவு செஞ்சு மன்னாரில் இருக்கக்கூடிய பூனரில் இருக்கக்கூடிய அந்த விண்ட் எனர்ஜியை வந்து அதானிக்கு கொடுங்கிற பேச்சுவார்த்தையை அவர் பேசி முடிப்பார். இது ரெண்டுமே நடக்க போகுது. ஒரு பக்கம் அங்கே போய் ஒரு திரிகோணமலையில் உருவாக்குறதும் அதானிக்கு தான் போகுது. இப்போ போய் பேச்சுவார்த்தையில் உட்காந்து பேசிட்டு வந்ததுக்கு பிறகு திரும்பவும் அதானிக்கு அப்ரூவல் கிடைக்கும். நம்ம இன்றைக்கி இருக்கோம், இது என்ன மார்ச் மாதம், வெயிட் பண்ணுவோம், இன்னொரு 15-20 நாளில் அதானி போயிடுவார். அவர் போயிட்டு வந்து ஒரு மாதத்துக்குள்ளே திரும்பவும் அதானியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அங்கே திருப்பி ரிவர்க் பண்ணுவாங்க. இல்லை, இந்த சமயத்தில் ரீசெண்டாக வந்துட்டு இந்த ராமர் பாயில் அமைஞ்ச இடத்துல வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது, அதுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அது கூட எதிர்ப்பு வந்துச்சு. அது இதுன்னு தொடர்பு பற்றி பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ராமர் பாலம் கடலில் வந்து அவங்க வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கான வேலை நடக்கிறாங்க. அவங்களுக்கு ராமர் கிமர்லாம் பொருட்டே கிடையாது. அவங்க வந்து அந்த குறிப்பாக இந்த கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, கச்சத்தீவு பிரச்சனையோடு இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கான தொடர்பு நிறைய இருக்குது. அது ஒரு பெரிய டிஸ்கஷன். இவங்க கண்டிப்பாக அதானிக்கு இந்திய கடல் வளம் ஏற்கனவே ஹார்பர்லாம் கொடுத்துட்டாங்க. இந்திய கடல் பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொடுப்பாங்க. அங்கே வந்து குறிப்பாக இது மாதிரி தெர்மல் பவர் பிளான்ட் போடுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லா அப்ரூவலுமே கொடுப்பாங்க. இப்போ இலங்கைக்குள்ளே இவர் போனதனுடைய முழு நோக்கம் கண்டிப்பாக அதானிக்கான பேரம் பேசுகிறது தான் போயிருக்காரு. இவர் இதைத்தான் எல்லா நாட்டுக்கும் போகும்போது செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆஸ்திரேலியா போனார்னா குயின்ஸ்லாண்டில் நிலக்கரி சுரங்கம் உருவாக்குறதுக்கு வேலை பேசுகிறாரு. சவுத் ஆஃப்ரிக்கா போனால் பேசுகிறாரு. இந்தோனேஷியா போனார்னா அதானிக்கு தான். துபாய் போனார்னாலும் அங்கே அதானிக்கான வேலையை தான் அவர் பார்த்துட்டு வர்றாரு. ஸோ இப்படி உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணி அதானிக்கு பிஸ்னஸ் பண்ணுற வேலையை அவர் பார்க்குறாரு. இலங்கை பிரச்சனை பற்றி பேசுனீங்க, கூடவே பாகிஸ்தான் எல்லைக்கு பக்கத்தில் அமைக்கிற பிளான்ட்டை பற்றியும் சொல்லியிருந்தீங்க. அதனுடைய விவரம் என்ன போயிட்டுருக்கு? அதாவது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் நாம் எந்த ஒரு நிறுவனத்தையோ, அதாவது கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸோ உருவாக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது இராணுவ பாதுகாப்பில் பெரிய சிக்கல் ஏற்படுத்தும். ஏன்னா அந்த டிஃபென்ஸ் இஷ்யூ. ஏன்னா எல்லையில் வந்து அவங்களும் வந்து டேங்கர், அவங்களுடைய பாதுகாப்பு வாகனங்கள், துப்பாக்கிகள், ஆட்கள், சோல்ஜர்ஸ் போவாங்க. நம்ம ஆட்கள் இந்த பக்கம் இருப்பாங்க. அதனால் எந்த கமர்ஷியல் யூஸுக்கு அதை விடக்கூடாது. இது என்ன ஆகுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய அட்டாக்குக்கோ இல்லை இவங்க உருவாக்கக்கூடிய ப்ரைவேட் சொத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துக்கு இராணுவமோ தள்ளப்பட்டுரும். ஒரு கமர்ஷியல் நடக்கக்கூடிய வணிகம் பண்ணக்கூடிய இடத்துக்கு பாதுகாப்பாக இந்திய ராணுவமே நிற்க வேண்டிய சூழலை வந்துடக்கூடாதுல்ல. ஒரே கலர் 2 மங்கா மாதிரி நீ கம்பெனி அமைச்சிக்க ஒன்று நான் பாதுகாப்பாக அமைச்சு கொடுத்தாங்க. ஆமாம். ஸோ அதை இவங்க செஞ்சுட்டாங்க. இந்த 1 கிலோமீட்டருக்குள்ளே 64,000 ஏக்கர், குறைஞ்ச 64,000 ஏக்கர் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 225 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து அதானிக்கு இவங்க கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் இவங்க துவங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பாரிஸ் நகரம் மாதிரி ஒரு பெரிய நகரத்தையே இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் உருவாக்கும். ஆனால் அதுவும் நாட்டுக்கு நல்லது தானே சொல்லுவாங்க. அது உற்பத்தி பண்ணி நம்ம நாடு கொடுக்க போகிறோன்னு சொல்லுவாங்க. நல்லது தான். அதை 10 கிலோமீட்டருக்கு தள்ளி உருவாக்கிருங்கன்னு நம்ம கேட்குறோம். வேறு ஒன்றுமே சொல்லலை. விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட் தானே போட போகிறீங்க, எப்படி இருந்தாலும் நீங்கள் அதானிக்கு தானே கொடுக்க போகிறீங்க. ஓகே கொடுங்க. ஆனால் அதை 10 கிலோமீட்டர் தள்ளி கொடுத்துருக்க வேண்டியதானே. எதுக்கு நீங்கள் ராணுவ பகுதியில் போய் கொடுக்குறீங்க? அப்போ அவன் டேங்கரை வச்சு ஒரு வெடி அடித்து காமிப்பான். பார்த்தீர்களா, அதானியை
கொல்ல, அதானியை முறியடிக்க பாகிஸ்தான் சதி நடக்கிறது அப்படின்னு சொல்லி நாம எல்லாரும் அதானி ஜாதகமாக பேச வேண்டிய இடத்துல நம்மளை கொண்டு விட்டுருவாங்க. ரைட். அதானி நிறுவனத்தை பாகிஸ்தான் அடிக்கிறார்கள், எவனோ ஒருத்தன் கொண்டு போட்டுருவான். பாகிஸ்தான்கார், அதாவது பாகிஸ்தானாக இருக்கலாம், இல்லை ஆப்கானிஸ்தான்லேருந்து தாலிபான்ஸாக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க மோடி மீதோ பாஜக மீது ஏதாவது வெறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கல்லை கொண்டு கூட அடிச்சிட்டாங்கன்னா என்ன சொல்லுவான், பாகிஸ்தான் தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மதக்கலவரம் ஒன்று பண்ணுறது, மதக்கலவரத்து ஒன்றுமே இல்லை, எவனாவது பெட்ரோல் கொண்டு அடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், இது பார்த்தீங்களா, இது வந்து இந்தியாவுக்கு எதிரான சதி, பாகிஸ்தான் சதி, அதானியை வீழ்த்த சதி, ஏதாவது ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, நீங்கள் வந்து ஏற்கனவே இராணுவத்துக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை மீறி தான் நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. இது இவங்க பிரதமர் அலுவலகத்தில் பண்ண சில கோல்மால் வேலைகள் நடந்திருக்கு. இதனால் பாகிஸ்தான் இந்தியா பார்டருக்கு மட்டும் இதை லிபரல் பண்ணலை, இதை வந்து தளர்த்தலை. சைனா பார்டரு, அந்த பக்கம் பங்களாதேஷ் பார்டரு, எல்லா பார்டருக்குமான இந்த பார்டர் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கான ரூல்ஸே இவங்க மாற்றிட்டாங்க. பிரதமர் அலுவலகத்தில் உட்காந்து பேசியிருக்காங்க. இந்த மீட்டிங் எப்போ நடந்திருக்குன்னு பாருங்கள். ஏப்ரல் 2023 இதுக்கான டிஸ்கஷனை வந்து துவங்குறாங்க. குஜராத்தினுடைய சிஎம் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு பிஎம்ஓ ஆஃபீஸுக்கு கடிதம் அனுப்புகிறாங்க, ஒரு ரிக்வஸ்ட் வேலிட் அனுப்புகிறாங்க. இது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சார்ந்த விஷயம், ஏன்னா இராணுவம் உள்ளே இருக்குது, ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர். பிஎம்ஓ ஆஃபீஸு, எனர்ஜி டிபார்ட்மெண்ட், ரினியூவபிள் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும். 3 டிபார்ட்மெண்ட்டு உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும். இதெல்லாம் 10-15 நாளில் வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா குஜராத்லேருந்து ஒரு குரூப் நேராக வந்து 21 ஏப்ரல் 2023 டெல்லிக்கு வந்துடுது. யாராருன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் அவரும் வர்றாரு, குஜராத் கவர்மெண்ட் அஃபீஷியல் வர்றாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி, இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் டெல்லியில் உட்காந்து அதானிக்காக பேசுது. இப்போ இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இராணுவ எனர்ஜி உட்காந்து பேசி அவருக்கு ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போகிற இடத்துல இவங்க நடந்துட்டாங்க. அந்த ராணுவத்தை வீக் பண்ணிட்டாங்க சொல்லி. இப்போ இதெல்லாம் நடக்குது. 8 மே 2023 ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பப்படுது. யார்? பிரதமர் அலுவலகம் நோட்டிஃபிகேஷன் அனுப்புது. யாருக்குன்னா எல்லா துறைக்கும் அனுப்புது. அதான் இப்படி ஆரம்பிக்க போகிறாரு, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எல்லாம் கிளியரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த நோட்டிஃபிகேஷன் அனுப்புனதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பார்டரும், சைனா, பங்களாதேஷ், மியான்மாருக்கு, நேபாள், எல்லா பார்டருக்கு இது பொருந்தும் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு எந்த பார்டரில் வேணாலும் போய் இது மாதிரி சோலார் பவர் போட போகிறேன், நான் நிலக்கரி வெட்டி எடுக்க போகிறேன், அந்த 1 கிலோமீட்டருக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அவர் இவருக்கு மட்டும் கிடையாது, அதானி, அம்பானி இன்னும் இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பெர்மிஷன் கொடுக்கப்படும். அப்போது இந்திய எல்லையில் போய் இவங்க உருவாக்குவதனூடாக இந்திய இராணுவம் இதை பாதுகாக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு கமர்ஷியல் பில்டிங்ஸை, ஒரு கமர்ஷியல் விஷயத்தை வந்து பாதுகாக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. நிலமும் ரொம்ப சீப்பாக கிடைக்கும், 64,000 ஏக்கரா. ரெண்டாவது ஃப்ரீயாக பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அங்கே 64,000 ஏக்கராவில் நீ சோலார் பவர் பிளான்ட் போடுறேன்னு வச்சுக்கவே, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்ல. அப்போ எத்தனை குடும்பத்தை அங்கே நீ கூட்டு போவேன்? அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய குடும்பத்தை நீ கூட்டு போகணும். அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய பக்கத்தில் சைடில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் தாண்டி மொத்தமாக நீ கிராமத்தை உருவாக்கணும். அவங்களுக்கு சோறு, தண்ணி, அரிசி, பருப்பு எல்லாம் தேவைப்படும். அதை அங்கே கூட கொடுக்கணும். கமர்ஷியல் பில்டிங்ஸ் உருவாக்கி ஆகணும், சூப்பர் மார்க்கெட் உருவாக்கி ஆகணும், பெட்ரோல் பம்ப் தேவைப்படும், அதை கொண்டு வச்சாகணும். இது எல்லாத்தையும் நீ ஒரு கிராமமாக போய் உருவாக்கும் போது அவன் ஈஸியாக நம்மளை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம சொல்ல, நீங்கள் வந்து கார்டியனில் வந்த கட்டுரையில் சில முக்கியமான மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், கர்னல், ரிட்டையர்டான கர்னல்கிட்டருந்து இன்டர்வியூ கேட்டிருக்காங்க. அவங்களே சொல்கிறாங்க இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் பேனிக்கை அதிகப்படுத்தக்கூடாதுல்ல. இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் கொண்டு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு எதுக்காக பேனிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க? இது தேவையில்லாத சிக்கல் தானே. இந்த சிக்கலை ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? முழுக்க அதானிக்காகவே அவங்க பண்ணியிருக்காங்க. இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா அஜய் சுக்லா அப்படிங்கக்கூடிய ரிட்டையர்டு கர்னல் அவர் சொல்கிறாரு, இது வந்து டிஃபென்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ப்ரைவேட் கமர்ஷியல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறாரு. ஒரு ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தன் சம்பாதிக்கிறதுக்காக டிஃபென்ஸை ரெஸ்பான்சிபிள் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு இராணுவ அதிகாரி சொல்கிறார். நீங்கள் அதை பொருட்படுத்தவே மாட்டேங்கிறீங்க. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த அதானிக்காக இந்திய இராணுவத்தை கொண்டு வந்து நடுத்தூரில் இறக்கி வச்சுருக்காங்க. இதுலேயும் நிலத்தை அக்வயர் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, சொன்ன பார்த்தீங்களா, ஏப்ரல் 2023 மே மாதம் இவங்க கிளியரன்ஸ் கொடுக்க சொல்லி லெட்டர்லாம் அனுப்பாங்க. பிஎம் ஆஃபீஸில் லெட்டர் அனுப்ப பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, 17 ஜூலையிலேயே 2023 இந்தியாவினுடைய அரசு நிறுவனமான எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து முதல்ல வந்து லேண்டை அக்வயர் பண்ணுறாங்க. அந்த லேண்டை நீங்கள் அதானிக்கு சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்ண வச்சுருக்காங்க. இதில் சரண்டர் பண்ணதில் நடந்த பெரிய ஃப்ராட் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல உங்க ஒரு ஏலம் விட்டு தான் பண்ணணும். அந்த ஏலம் விடும்போது அரசாங்க நிறுவனங்களும் போய் நாங்கள் வந்து சோலார் பிளான்ட் போகிறதுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு இந்த டெண்டர் கொடுக்கப்படலை. அது ஏன் அதானிக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுச்சு? ரைட், சரி, நீ டெண்டர் சோலார் பவர் பிளான்ட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. லேண்டு நம்ம லேண்டு தானே, கவர்மெண்ட் லேண்டு தானே, நம்மகிட்ட சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இருக்குல்ல, நம்மளே போட்டு போவோமே, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை பாதுகாத்த மாதிரி இருந்துட்டு போதுமே.
அது எதுக்கு நீங்கள் வந்து டெண்டரில் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதானி கொடுக்குறீங்க? இல்லைங்க, கவர்மெண்டால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்ல, கவர்மெண்ட்னால மெயின்டைன் பண்ண முடியாது, கவர்மெண்ட்னால ஒன்றுமே பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன், உங்களால் மெயின்டைனே பண்ண முடியல, ஆனால் ஒரு நாடு ஒரு தேர்தல் நடத்தணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள். உங்களால் மெயின்டைனே பண்ண முடியல, இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பு முழுக்க மத்திய அரசாங்கம் பார்த்துக்கு அப்படிங்கிறீங்க. எல்லாம் எதை இது முழுக்க முழுக்க போய். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட இந்த பப்ளிக் செக்டார் யூனிவர்சிட்டியை 200 லட்சம் கோடி சொத்து இருக்குது. அது எல்லாத்தையும் காலி பண்ணணும். இது அம்பானி அதானி மாதிரியான ஆட்களுக்கு தனியாருக்கு கொடுக்கணும். அது அந்த நோக்கத்தில் அவங்க செயல்படுறாங்க. இப்போ குறிப்பாக அந்த இலங்கை பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை இங்கே நடந்துட்டுக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் நடக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாமே அதானிக்காகவே இந்திய இராணுவம், வெளியுறவுத்துறை, பிரதமர் அலுவலகம், அது மட்டும் இல்லாமல் ரினியூவல் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது மிகப்பெரிய ஆபத்தானது. வெளியுறவுத்துறை கொள்கை, வெளியுறவுத்துறை சேனலில் தான் அங்கே போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. அந்த நாட்டோட ஒரு சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு தலைவர் வெளியே வந்து பேட்டி கொடுக்குறான்ல, எனக்கு ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னு. ப்ரெஷர் யார் கொடுத்துருப்பா? இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொடுத்துருக்கோம், பிரதமர் அலுவலகம் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை அடியால் மாதிரி பயன்படுத்துறீங்க, இங்கே ராணுவத்தை அதானியுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்க. இது எல்லாமே வந்து இந்திய தேசத்துக்கு வந்து விரோதமானது. ரைட். இறுதியாக இப்போ இலங்கை வந்துட்டு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்த ஒரு நாடு. இப்போ தான் ஒரு புதிய கவர்மெண்ட் வந்துருக்குது. அவங்க வந்துட்டு ஒரு ரிப்பலை கிரியேட் பண்ணி அதானியை வெளியேற்றுறாங்கன்னும் போது, அவங்களுக்காக அந்த அதானிக்காக வந்து மோடி போய் பேச போகிறாருன்னா, ஒரு சிறிய நாட்டுக்கு கீழே ஒரு பெரிய நாட்டுடைய பிரதமர் போய் போய் பேசுறது அப்படிங்கிறது அவருக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் மாறிடாதா? இல்லை, அதெல்லாம் அவர் பொருட்படுத்துகிற மாதிரியே தெரியலையே. இந்திய தேசத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய அவமானம் அப்படிங்கிறது ஒரு பொருட்படுத்த ஒன்றும் இல்லைங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய அதானியை கைது பண்ண சொல்லி அமெரிக்க கோர்ட் சொல்லுது, நியூயார்க் நீதிமன்றம் சொல்கிறாங்க. ஆனால் அவரை கூப்பிட்டு ஒரு சுற்றுறாரு, அவருக்காக போய் இவர் பேசுகிறாரு. அதெல்லாம் அவர் அவமானமெல்லாம் பார்க்கலாம். அந்த சட்டத்தை நிறுத்தி வச்சிட்டாங்க. ஆமாம், அந்த சட்டத்தை நிறுத்தி வச்சிட்டாங்க. இவர் போனார், போய் எந்த அக்ரிமெண்ட்டும் கையெழுத்தும் போடலை, சும்மாவே திருப்பி ஓடி வந்துட்டார். எந்த இடத்துலையுமே அவர் கூச்சமே கிடையாது. நாம் ஒருத்தனுக்காக பேச போகிறோமே, அது ப்ரெஸ் மீட்லேயே கேட்குறாங்க, அதெல்லாம் அவர் பதிலே சொல்லலை. இப்போ எதுவுமே நடக்கலை, அவன் அசிங்கப்படுத்தியிருக்கான் நம்மளைய. இவர் எதையுமே பொருட்படுத்தாமல் அதானிக்காக இந்த நாட்டினுடைய இறையாண்மையை கேள்விக்குட்படுத்துகிறாங்க. இப்போ பங்களாதேஷ்லேருந்து வெளியே அனுப்பிச்சாங்க. இந்தோனேஷியாவில் பெரிய குற்றச்சாட்டு இருக்குது, உஸ்பெகிஸ்தானில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இப்படி உங்கள் நாட்டை ஒரு குஜராத்திலேருந்து போகக்கூடிய ஒரு முதலாளி சார்ந்து நீங்கள் அரசு நிறுவனம் மொத்தமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால், வெளிப்படையாக சொல்லப்போனால், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி முதல் கொண்டு அதானிக்காக வேலை பார்த்துட்டு இருக்கு. ஒரு அரசு துறைகளையும் பிரதமர் அலுவலகத்தையும் இவ்வளோ மோசமாக பயன்படுத்துறீங்க. இந்தியாவில் நிலக்கரி சுரங்கம் வெட்டி எடுக்கிறதுல ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி 2014 முன்னாடி உச்சநீதிமன்றம் எல்லா டெண்டரையுமே கேன்சல் பண்ணிச்சு. டெண்டரே முறையாக விடப்படலைன்னு. மோடி வந்தால் என்ன பண்ணார்? பிரதமர் அலுவலகம் புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வந்து டெண்டரே இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாம்ஸ்னூடாக யாருக்கெல்லாம் ஏற்கனவே அலாட் பண்ணப்பட்டுச்சோ அது திருப்பி அதே அலாட்மெண்ட் பண்ணாங்க. கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது அவருக்கு. உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு அப்படின்னு பொருட்டே படத்தில் அவர் பாட்டு செயல்படுத்துறாரு. இப்போ இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கு சீனா பெரிய ஒரு சப்போர்ட், அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது. இப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் பெரிய ஆளாக எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய வேலையே தவிர, நீங்கள் வந்து அங்கே போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு குறுகிய பொருளாதார நலனுக்காக அங்கே தமிழர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசாங்கம் மிகப்பெரிய இனப்படுகொலை நடத்தியிருக்கு. அதை நீங்கள் வச்சு அந்த மக்களுக்கான பாலிடிக்ஸை பண்ணலாம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதானிக்காக போவார். இங்கேருந்து அண்ணாமலை போனாலும் சரி, நிர்மலா சீதாராமன் போனாலும் சரி, அவங்க அதானிக்காக தான் போவாங்களே தவிர தமிழ் மக்களுக்காக யாரும் போக மாட்டாங்க. ரைட். ஓகே, நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க. மிக்க நன்றி சார்.